வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டைக்காய் தேவையான அளவு எடுத்து தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம், மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, கடுகு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளி தேவையான அளவு ஊற வச்சு வச்சுருக்கேன். அடுப்பில் சீனச்சட்டி வச்சுருக்கேன். சீனச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகா வத்தல் செவந்த உடனே நம்ம வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எண்ணெய் இப்படி பிரிஞ்சு வரணும். வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி இப்படி நல்லா கொதித்ததும் இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்துடலாம். அதில் சுண்டைக்காயை சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துடலாம். புளித்தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடுறேன். வச்சு அந்த காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடும். மிக்சிங் ஆகி கிரேவி ஆகிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்போ வெங்காயத்துக்காக தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் குழம்புக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். தேவையான அளவு போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை சேர்த்துடலாம். தேங்காயை சேர்த்தாச்சு. இப்போ வாசனைக்கு கொத்தமல்லியை சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரொம்பவும் கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸில் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சுண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது. தேங்க்யூ.